வெள்ள மீட்பு நிவாரணப் பணிகளில் தமிழக அரசு வேகமாக செயல்பட வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் மில்லர்புரம் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆய்வு செய்தார். பின்னர் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு பாஜக சார்பில் அண்ணாமலை நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை, தூத்துக்குடியில் மழை நின்று 3 நாட்களாகியும் ஊரும் வீடுகளும் தண்ணீரில்தான் இருப்பதாக குற்றம் சாட்டினார். அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை 3 நாட்களுக்கு பிறகுதான் வெள்ள பாதிப்பிலிருந்து மீட்கப்பட்டுள்ளார் என்பதிலிருந்தே தமிழக அரசு எவ்வளவு வேகமாக நிவாரண மீட்பு பணிகளில் செயல்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் எனவும் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். இன்னைக்கு தூத்துக்குடியினுடைய மிக முக்கிய பிரச்சனையே தண்ணி வெளியே தள்ளக்கூடிய போதுமான உள்கட்டமைப்பு தூத்துக்குடிக்கு அவங்க ஏற்படுத்தலை. இத்தனை காலங்காலமாக எம்பியாக இருக்கிறாங்க, காலங்காலமாக எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. ஒரு பக்கில் கால்வாய் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதே தூத்துக்குடியில் உதாரணம். அவ்வளோ தண்ணி போகக்கூடியது 20 அடியில் நீங்கள் குறுக்குனீங்கன்னா அந்த தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி ஊருக்குள்ளே வரத்தான் செய்யும். அதான் நீங்கள் நடந்திருக்கு. அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மலைக்கு வந்தோம், வேட்டியை மடித்து கட்டினோம், நாங்கள் ரெயின் கோட்டில் போய் ஆள் உயர தண்ணியில் நின்னோம் அப்படிங்கிறத ஃபோட்டோ எடுத்து அதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ தவிர ஒரு 5 ஆண்டு தொலைநோக்கு பார்வை திட்டத்தில் எப்படி தூத்துக்குடியை சரி பண்ண முடியும்னு யோசிக்கலைங்கண்ணா. தூத்துக்குடி கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த ஊருக்கு மழைநீர் வடிகால் பணிக்கு என்ன பணம் ஒதுக்கி இருக்கிறீங்க? விருதுநகர் மாவட்டம் வைப்பாற்று வெள்ள நீரில் பல 100 ஏக்கரிலான பயிர்கள் அடித்துச் செல்லப்பட்டன. தொடர் கனமழை காரணமாக விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை மற்றும் இருக்கன்குடி ஆகிய அணைகளில் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து முழு கொள்ளளவை எட்டின. இதனால் அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் நீரால் விளாத்திக்குளம் வைப்பாற்றில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. இதனால் வைப்பாற்றின் ஆற்றங்கரையோர கிராமங்களான சிங்கிலிப்பட்டி, கல்குமி ஆகிய பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்து ஏராளமான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த சோள பயிர்களும் இதர விளைநிலங்களும் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. மேலும் கரிமூட்டம் ஆகியவையும் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் பெரும் நஷ்டமடைந்துள்ள விவசாயிகள் மிகுந்த கவலையில் ஆழ்ந்துள்ளனர். கனமழையால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்ட மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காத விரக்தியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக சென்ற கனிமொழி எம்பியின் வாகனத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. மழையின் காரணமாக டிஎம்பி காலனி பகுதியைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் அருகே உள்ள திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 3 நாட்களாக அவர்களுக்கு உணவு, குடிநீர், பால் உள்ளிட்டவை தடையின்றி கிடைத்த சூழலில் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அதிருப்தி அடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக சென்ற கனிமொழி எம்பி காரை அவர்கள் முற்றுகையிட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய கனிமொழி எம்பி அவர்களது கோரிக்கை நிறைவேற்றப்படும் என உறுதியளித்ததை ஏற்றுக்கொண்ட மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். மேலும் உடனடியாக அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என மாநகராட்சி பணியாளர்களிடம் கனிமொழி எம்பி வலியுறுத்தினார்.